பாகிஸ்தான பொறுத்தவரையும் வருங்காலங்கள் அப்படிங்கிறது அவனுங்களால இனிமே நாடா இயங்க முடியாது. இல்ல வெள்ளை மலையில போய் சோறு தின்னுட்டு வந்துட்டாய்ங்க. நாடா இயங்கிருவாய்ங்க அப்புட்ன்னா, பாகிஸ்தான் நிலப்பரப்பு சுருங்கி போயிரும். அதுக்கான சிக்னல்கள தான் விரிவா பார்க்க போறோம். ஆசிம் முனிர பொறுத்தவரை ஃபீல்டு மார்ஷல் வாங்கியாச்சு. அதுக்கடுத்து அந்த ஆளோட எண்ண ஓட்டம் பூரா ஏறக்குறைய பிரசிடென்ட்டா போய் உட்கார்றதுலயே இருக்கு. எப்படி ஆட்சிய கிளச்சுட்டா அப்டின்னா, ஆட்சி பாட்டு இருக்கட்டும். அவனுங்க பாட்டு என்னைய பிரசிடென்ட் ஆக்கி கூடுதலான பவர்கள குடுத்துறட்டும். ராணுவத்தையும் நானே வச்சுக்குவேன். அரசாங்கத்தையும் நானே வச்சுக்குவேன். இதுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் ஒத்துக்கிட்டு ஆர்டர ரிலீஸ் பண்ணும். ஒட்டுமொத்தமா இந்த இத டிராஃப்ட் பண்ணது யாரு? நான் தான் அப்படிங்கிற மாரி வெரட்டி பிஸியா ஆசிம் முனிர் பாகிஸ்தானுக்குள்ள வேல வந்துகிட்டு இருக்காரு. சீனா கூப்பிட்டு விட்டுருச்சு. "ஏலே வந்துட்டு போ ஊர் பக்கம்." ஆசிம் முனிருக்கு கை கால்லாம் நடுங்கி போச்சு. அவனுங்க என்ன மறு வீட்டுக்கா கூப்பிடுறாய்ங்க? கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறக்கு? ஒண்ணும் கிடையாது. என் இன்வெஸ்ட்மென்ட் கொட்டி கிடக்கு. அடுத்த ரவுண்ட் இன்வெஸ்ட்மென்ட்ட உலகம் பூரா பம்ப் பண்ணேன். அதுல உன் பேரே இல்ல. உன் பேரே இல்லன்னோனே தெரிச்சு ஓடி வருவ. அப்படின்னு பார்த்தா, "நீ ஆளைய காணா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு மிரட்டியிருக்கு. சீனாவோட இன்வெஸ்ட்மென்ட்கள் அப்படிங்கிறது அடுத்த ரவுண்ட்ல ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்களுக்கு பணத்த ரெடி பண்ணி ஒவ்வொரு இதா ஜீவோ மாரி விடுறாய்ங்க. அந்த கருமம் பிடிச்சவனுங்களுக்கு இதான வேலை. இதுல பெரிய அளவு எங்க போறார்கள் அப்படின்னா, கஜகஸ்தான் போறார்கள். அதுக்கடுத்து அந்த சைடு தான் ரவுண்ட் அடிக்கிறாய்ங்க. ஆனா, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய எந்த ப்ராஜெக்ட்ட பத்தியும் அடுத்த கட்ட அப்டேட்டுக்கு போவே இல்ல. இன்னும் சொல்லப்போனா, சீனாவோட இன்வெஸ்ட்மென்ட்கள் பெரிய அளவுல இருக்கிறதே பாகிஸ்தான்ல தான். காரணம் அவர்களுக்கான சீனாக்கான பாதுகாப்பு அதான். ஆக்கிரமிப்பு காஷ்மீர தூக்குனப்ப பயப்பிள்ளைக்கு கடலே கிடையாது தெரியுமா? அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு தான் வந்து பணத்த கொட்டிக்கிட்டு இருக்கான். அதுவே அவனுக்கு ஆப்பா வரும் அப்படிங்கிறது தான் அமெரிக்கா ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீ ஆப்பு வைக்கிற அளவுக்கு நான் வெயிட் பண்ண மாட்டேன். நானே இறங்கி அடிக்கிறேன்னு இந்தியா இறங்கிட்டு இருக்கு. இந்த சகலத்தை காப்பாத்தணும் அப்புட்ன்னா, ஆசிம் முனிர் அந்த இடத்துல தன்னோட வீரத்த காட்டணும். "போயாயோ! இல்லாதத கேட்டா அவன் எங்க போறான்?" அப்படின்னு ஊருக்கும் தெரியும், உலகத்துக்கும் தெரியும், சீனாவுக்கும் தெரியும். ஆனா எப்படி பல விஷயங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலைனாலும் சில விஷயங்கள வச்சு காய் நகர்த்துறேன். உதாரணத்துக்கு என்னோட ப்ராடக்ட் அப்டின்னா ஊருக்குள்ள ஒரு பய வாங்க மாட்டான். அந்த இடத்துல அமெரிக்க ப்ராடக்ட், பிரெஞ்சு ப்ராடக்ட், இந்தியன் ப்ராடக்ட் அப்டின்னா வாங்குறக்கு ஆள் இருக்கு. எது நான் சும்மா பேசிக்கான எலக்ட்ரானிக் குட்ஸே சொல்றேன். ஆயுதங்கள் கேட்கவே வேண்டாம். உனக்கே நல்லா தெரியும் வித்த ஒவ்வொன்னையும் இயக்குறக்குள்ள உனக்கு உசுரு போய் உசுரு வருது அப்படின்னு. இருந்தாலும் நான் எவ்வளோ பெரிய ராணுவத்த வச்சு படம் கட்டிக்கிட்டு இருக்கேன். அமெரிக்கா கூட இறங்க தயங்குறது என்ன? 10ல 1 உண்மையிலே வெடிச்சிருச்சுன்னா, அப்படின்னு தானே அண்ணன் அமெரிக்காவே ஓரமா போய் நிக்கிறான். அந்த மாரி நீ ஏதாச்சும் பண்ணுடா. பெரிய அளவுல ராணுவ வீரர்கள வச்சிருக்கேன்னு மட்டும் லிஸ்ட்ல வந்து உட்கார்ந்துக்கிறல்ல, எதையாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆசிம் முனிர கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்கார்கள். என்னத்தையோ பண்ணு. சோவியத் யூனியன்ல ஸ்டாலின் பேசின மாரி பெரிய அளவு படைகள் இருந்தா போதும். சிறந்த குட்டிப்படைய தூக்கி சாப்பிட்டுரும் அப்படிங்கிற மாரி என்னத்தையோ பண்றா. ஆனா பண்றா. நீ ஓடி ஒளியிற அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய மிரட்டல். போட்ட காசெல்லாம் எங்க? நான் என்ன கடன்லயா போட்டேன்? உன் நாட்டுக்குள்ள போட்டிருக்கேன்னு மிரட்டியிருக்கு. இந்த மிரட்டல அடுத்து ஆசிம் முனிர் என்ன பண்ணுவார்? பலூச்சிஸ்தான்ல வந்து பலூச்சிஸ்தான் வீரர்கள எதிர்த்து சண்டை போடணும். அந்த ஆள் வந்தானா என்னன்னே தெரியல. அதுக்குள்ள பலூச்சிஸ்தான் பிராந்தியங்கள்ல பத்த வச்சுட்டார்கள். 12க்கும் மேற்பட்ட இடங்கள்ல சின்ன சின்ன கால இடைவெளியில பெரிய அளவு தாக்குதல். ராணுவ கான்வாய தூக்குறது, ராணுவ செக் போஸ்ட்ட தூக்குறது அப்படின்னு ஏறக்குறைய பல பகுதிகள் அவர்கள் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. மிச்சம் சொச்சம் அந்த மிச்ச சொச்சத்துக்கு தள்ளி உள்ள பகுதிகள் அப்படின்னு குறி வச்சு, ஒரு 12 இடத்த மார்க் பண்ணி தட்டி தூக்கியிருக்கு பலூச்சிஸ்தான் விடுதலை ராணுவம். இதுல மிகப்பெரிய அளவுல வீரர்கள் இழப்பு, மேஜர் ரேங்க்ல உள்ள அதிகாரிகள் இழப்பு. இப்ப இதுக்கு கவுண்டர் பொசிஷன் எடுக்கணும். கவுண்டர் பொசிஷன் எடுக்கணும்னா மேற்கொண்டு ராணுவத்த அனுப்பணும். அப்படி ராணுவத்த அனுப்பக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த தாக்குதலே. அடுத்து ராணுவம் வந்தா அவனுங்களும் இதே போல சிதறுவாய்ங்க. சீனா கூப்பிட்டு மிரட்டுது. என்னத்தையாச்சும் பண்ணாட்டி காசு தரமாட்டான்னு நீ இங்க வந்து வாலாட்டுன, தொலைச்சுப்புடுவோம் அப்படிங்கிற மாரி பெரிய அளவுல சம்பவத்தையும் பண்ணிட்டு, பலூச்சிஸ்தான்ல பாகிஸ்தான் ராணுவம் இல்லீகலா இருக்கு. அத வெளியேத்துறது தான் எங்களோட ஒரே கடமை. இதுக்கு இன்டர்நேஷனல்ல உள்ள நாடுகள் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு வலுவா சொல்லி வச்சிருக்கார்கள். அமெரிக்க ஆதரவு, இந்திய ஆதரவு அப்படிங்கிறது பலூச்சிஸ்தான் வீரர்களுக்கு இந்த காலங்கள்ல, இக்காலங்கள்ல பெருகுது அப்படிங்கிறது தான் விஷயம். சீனாவ பொறுத்தவரையும் பொத்துன்னு பாகிஸ்தான விட்டு இந்த பக்கம் பலூச்சிஸ்தான் வீரர்கள் கிட்ட வர்றதுக்கும் அவன் தயாராயிட்டாங்கிறது இப்ப உள்ள ஹாட் நியூஸ். காரணம் என்ன? மியான்மர்ல இருந்து சீனாவ தூக்கி எறிஞ்சிருப்பாய்ங்க. ஏன் அவன் சப்போர்ட் பண்றது மியான்மர் ராணுவத்துக்கு.
இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்த பக்கம் ஆப்போசிட்ல உள்ள கேங்குக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. அந்த கேங்கோட கை தான் தாறுமாறா ஓங்குது. பட்டுன்னு சீனால ஒரு குரூப் டக்குனு இந்த சைடு உள்ள கேங்குக்கு ஃபண்ட பண்ண ஆரம்பிச்சுட்டாய்ங்க. 2 பக்கமுமே ஃபண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காய்ங்க. இது உலக வரலாற்றிலே முதல் முறை அப்படின்னு சொல்லிக்கலாம். காரணம் 2 சைடும் ஃபண்ட் பண்றாய்ங்க. எவன் பிடிச்சாலும் அவன் கூட நம்ம சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு மியான்மர்ல சீனாவ தூக்கி எறிஞ்சாச்சு. பலுசிஸ்தான்லயும் அதையே கடைப்பிடிப்போமா? ஒத்து வருவாய்ங்களா? அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காய்ங்க. ஒத்து வரமாட்டாய்ங்கங்கிறது அவனுங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். ட்ரை பண்ணலாமா அப்படின்னு பார்க்குறாய்ங்க. ட்ரை பண்ணும்போது ஆட்சி முன்னர கூப்பிட்டா அவன் ஒத்துக்குவானா? அவன் ஒரு சரி இந்த நரிய தான் யூஸ் பண்ணிக்குவோமா? அப்படின்னு நெனச்சா கூட வாய்ப்பு இல்லாம போச்சு. நரி புத்தியாலேயே நரி பாகிஸ்தான்ல போட்ட பணத்த பூரா இழக்கப் போகுதுங்கிறது ஒரு சைடு. இன்னொரு சைடு ஆசிம் முனிரோட திட்டம் ஜனாதிபதியா இருந்தாலும் சரி, இல்ல ஃபீல்டு மார்ஷலா இருந்தாலும் சரி, இல்ல புது பதவிய உருவாக்கி பாகிஸ்தான்ல உட்கார்ந்தாலும் சரி, நிம்மதியா வாழ முடியாது. காரணம் எல்லா திசைகள்லயும் இந்தியா பத்த வைக்கும். அதுல முதல்ல ஆக்கிரமிப்பு காஷ்மீர் விவகாரத்துல சிதறப் போறாங்களா? இல்ல பலுசிஸ்தான் ராணுவ விவகாரத்துல சிதறப் போறாங்களான்னு பட்டிமன்றமே வைக்கலாம். அந்த அளவுக்கு 2 திசைகள்லயும் போட்டி போட்டு பாகிஸ்தான முடிச்சு கட்ட சூழ்நிலைகள் தயாராயிருச்சுங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.